டெட் செட் பாட்காஸ்ட்ல வேர் ஹிஸ்டரி கெட்ஸ் செக்ட். நீங்க எண்ணெய் தொழிலோட தொடக்கத்தை கற்பனை செஞ்சா உங்க மனசுல என்ன தோணும்? 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்காவுல மாபெரும் இரும்பு யந்திரங்களை வச்சு பூமியை தொலைத்தெடுத்த ஒரு கருப்பு நிற திரவம், அப்படிதானே? கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம பிளாக் கோல்டு அப்படின்னு கொண்டாடுற இந்த எண்ணெய் ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய தொல்லையா தான் பார்க்கப்பட்டது. ஆமா, அது ஒரு அருவருப்பான கழிவு பொருள் அப்படிங்கிறது தான் நேர்களாகி உங்க மனசை அதிர வைக்க போற உண்மை. உலகை ஆளும் மாபெரும் சக்தியா மாறுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு ரொம்பவே மதிப்புமிக்கதா இருந்த உப்பு கிணறுகளை நாசமாக்கிய ஒரு விஷயம் இது. சொல்லப்போனா மனிதர்களோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் ஒரு திரைப்படமா பார்த்தா நாம இதுவரைக்கும் திரையில பார்த்தது கிளைமேக்ஸ மட்டும்தான். 1859ல அமெரிக்காவுல நடந்த எண்ணெய் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு இறுதி அத்தியாயம். ரைட். ஆனா உண்மையான கதை அதற்கு ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு இல்லையா? ஆமா, அதனாலதான் இந்த ஆழமான தேடல்ல நாம அந்த மறைக்கப்பட்ட பக்கங்களை தான் புரட்ட போறோம். சரியா சொன்னீங்க. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சீனர்கள் மூங்கில் மூலமா உருவாக்கின டீப் ட்ரில்லிங் தொழில்நுட்பம், அப்புறம் செனேகா பழங்குடியினரோட விசித்திரமான மருத்துவ பயன்பாடே இத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா நதிகள்ல வீசப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் கார்பேஜ் எப்படி உலகத்தோட தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமா மாத்துச்சே அப்படிங்கறதையும் விரிவா பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எனக்கு முதல்ல தோன்ற கேள்வி என்னன்னா, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு எந்திரங்களோ வாகனங்களோ கிடையாது. அப்படி இருக்கும்போதே இந்த கச்சா எண்ணெயை அவங்க எதுக்காக தேடி போனாங்க? அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க எண்ணெயை தேடி போகவே இல்லை. அவங்களுக்கு தேவைப்பட்டது வெறும் உப்பு தான். ஓ, உப்பு தானா? ஓ, அந்த காலத்துல உப்பு தான் இன்னைக்கு இருக்கிற தங்கம் போல மதிப்புமிக்கதா இருந்துச்சு. அதேதான். குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத அந்த டைம்ல உணவை, குறிப்பா இறைச்சியை பதப்படுத்த உப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா இருந்துச்சு. அப்போ அந்த உப்பை தேடி அவங்க நிலத்தை தோண்டும்போது எதிர்பாராம குறுக்கிட்ட ஒரு ஒட்டும் தன்மையுடைய கருப்பு திரவம் தான் இந்த எண்ணெயா? ஆமா, அதாவது தங்கத்தை தேடி போகும்போது வழியில ஒரு பெரிய கல்லு தடுக்கி விழுந்தா எவ்வளவு கோபம் வருமோ அப்படிதான் எண்ணெயை பார்த்திருக்காங்க. அடப்பாவமே! அப்படி என்றால் அந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த எண்ணெயை அவங்க எப்படித்தான் கையாண்டாங்க? வட அமெரிக்காவோட செனேகா பழங்குடியினரை பத்தி நான் சில குறிப்புகளை படிச்சேன். 1415 ஏடி காலகட்டத்துக்கு போவோம். இன்னைக்கு பென்சில்வேனியா அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில வாழ்ந்த செனேகா மக்கள் நிலத்திலிருந்து இயற்கையாகவே கசியும் இந்த எண்ணெயை சேகரிக்க தொடங்கினாங்க. நிலத்திலிருந்து கசியறதியா? இதுக்காக அவங்க பெரிய குழிகள் எதுவும் தோண்டினாங்களா? ஆமா, சுமார் 4.5 முதல் 6 மீட்டர் ஆழமான குழிகளை எந்த நவீன இயந்திரங்களும் இல்லாம வெறும் கைகளாலேயே தோண்டினாங்க. ஒரு நிமிஷம். ஒரு 2 மாடி கட்டடத்தோட ஆழத்திற்கு பூமியை தோண்டி அதை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா எரிபொருளாகவோ அல்லது தீமூட்டவோ யூஸ் பண்ணி இருக்கணும்னு தானே நாம நினைப்போம். அங்கதான் நாம தப்பு பண்றோம். அவங்க இந்த எண்ணெயை ஒரு எரிபொருளா பயன்படுத்தவே இல்லை. நிஜமாவா? அப்புறம் வேற எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க? அவங்க இத ஒரு மருத்துவ கழிம்பா பயன்படுத்தினாங்க. அதாவது இந்த அடர்த்தியான கச்சா எண்ணெயில சில வேதிப்பொருட்கள் இருக்கு. ஓ, அப்போ அது ஒரு வலி நிவாரணியா செயல்பட்டதா? கரெக்ட். கடுமையான மூட்டு வலி, தசைப்பிடிப்பு, தோல் வியாதிகளை குணப்படுத்துற ஒரு பெயின் கில்லரா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சடங்குகளின் போது தங்கள் உடம்புல பூசிக்கொள்ளும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாடி பெயிண்டாகவும் இதை பயன்படுத்தினாங்க. பாத்தீங்களா, ஒரு எரிசக்தி பலம் ஆரம்பத்துல பெயின் கில்லரா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது 1840கள் வரை தொடர்ந்தது அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க சாமுவேல் கீர் அப்படிங்கிறவரோட கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிரிப்பு வரும். அவர் ஒரு உப்பு வியாபாரி தானே. அவருடைய உப்பு கிணறுகள்ல திடீரென இந்த கருப்பு நிற பிசின் ஊறி ஒட்டுமொத்த உப்பையும் நாசமாக்கிதான். அதுதான், அவர் அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய தொழிலதிபர். உப்பு தான் அவருக்கு பணத்தை அச்சிடும் இயந்திரமா இருந்துச்சு. அப்போ ஒரு உப்பு கிணத்துல இந்த எண்ணெய் கசிந்து விட்டா அந்த உப்போட சுவை மாறிடும், நிறம் மாறிடும். அதை யாருமே வாங்க மாட்டாங்களே. ஆமா, அதனால அவருக்கு வந்த கோவத்துல இத ஒரு தொல்லையான கழிவாகவே பார்த்திருக்கார். இது எப்படின்னா, உலகின் மிக விலை உயர்ந்த வளத்தை ஒரு சாதாரண களையா பாப்பது போல இருக்கு. ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சிட்டு அது கண்ணாடியை கீறிடுச்சுன்னு கோவப்படுறதுக்கு சமம் இது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா ஒரு வியாபாரியோட மூளை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம். அதாவது அது அப்படியே குப்பையா வீசிடாம அதுலேருந்து லாபம் பார்க்க நினைச்சாரா? ஆமா, தன் மனைவியோட மருத்துவர் கொடுத்த ஒரு களிம்போட வாசனையும் தன் உப்பு கிணற்ற கிடுக்கும் இந்த கருப்பு பிசுனோட வாசனையும் ஒன்னு போல இருக்கிறத கவனிச்சார்.
ஓஹோ, அப்ப அந்த மருத்துவ குணத்தை ஒரு வியாபாரமா மாத்திட்டாரா? கண்டிப்பா. உடனே அதை சிறிய பாட்டில்கள்ல அடைத்து ராக் ஆயில் அப்படிங்கிற பேர்ல ஒரு சர்வரோக நிவாரணியா விற்க தொடங்கி விட்டார். சரி, அமெரிக்கர்கள் இப்படி மேலோட்டமா இருந்த எண்ணெய மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது சீனர்களோட கதை தான். நீங்க 100 பிசில சீனாவோட சிச்சுவான் மாகாணத்துல நடந்த விஷயத்த சொல்றீங்க இல்லையா? ஆமா, மேற்கத்திய உலகம் இயந்திரங்கள் இல்லாம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலத்துல அங்க ஏதோ மாபெரும் பொறியியல் அற்புதம் நடந்திருக்கு. அது என்ன? அதாவது சிச்சுவான் மாகாணம் கடல்ல இருந்து ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு பகுதி. அதனால அவங்களுக்கு உப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவங்களும் நிலத்தடி உப்ப தேடி தோண்ட ஆரம்பிச்சாங்களா? ஆமா, நிலத்தடிக்குள்ள ஆழமா உப்பு நீர் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த உப்பு நீரை வெளியே கொண்டு வர உலகத்தோட முதல் டீப் ட்ரில்லிங் தொழில்நுட்பத்தை அவங்க உருவாக்குனாங்க. என்னது, டீப் ட்ரில்லிங்கா? அதுவும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியா? எந்த அளவுக்கு ஆழமா போனாங்க? வெறும் மூங்கிலையும் இரும்பையும் மட்டுமே வச்சு சுமார் 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் அவங்க பூமியை தொலைத்தார்கள். 1 கிலோமீட்டர் ஆழமா? ஒரு நிமிஷம். இன்னைக்கு நாம ராட்சச மோட்டார்களையும் வைரத்தாலான ட்ரில் பிட்ஸையும் பயன்படுத்துறோம். ஆமா, அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது மின்சாரமே இல்லாத அந்த காலத்துல மனித சக்தி மட்டுமே வச்சு 1 கிலோமீட்டர் ஆழ பாறைகளை எப்படி உடைக்க முடியும்? இது இயற்பியல் விதிகளுக்கே முரணாக இருக்கே. கேட்கறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இத கேபிள் டூல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறியியல் கட்டமைப்பை நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. சரி, எப்படி இருந்திருக்கும்? முதல்ல மூங்கிலாலான ஒரு பெரிய கோபுரத்தை நிலத்திற்கு மேல அமைப்பாங்க. அதோட கீழே ஒரு சீசா போன்ற மரத்தாலான நெம்புகோல் இருக்கும். ஓ, பூங்காக்கள்ல குழந்தைங்க விளையாடுவாங்களே அந்த சீசா மாதிரியா? அதேதான். ஒரு பக்கம் பல 100 கிலோ எடையுள்ள ஒரு இரும்பு முனைய மூங்கில் கயிற்றால கட்டி கிணற்றுக்குள்ள தொங்க விட்டுருப்பாங்க. மறுபக்கம் மனிதர்கள் அந்த நெம்புகோலின் மீது குதித்து குதித்து ஏறுவாங்க. ஆ, அப்போ மனிதர்கள் அந்த நெம்புகோலின் மீது குதிக்கும்போது இரும்பு முனை மேல தூக்கப்படும். அவங்க கீழே இறங்கியதும் அந்த இரும்பு முனை ஈர்ப்பு விசையில வேகமா பாறையின் மீது விழுந்து அதை உடைக்கும். அப்படிதானே? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்களோட கால்களின் ஆற்றலை மட்டுமே வச்சு பல வருஷங்கள், சில சமயம் பல தசாப்தங்கள் வரை தொடர்ந்து குதித்து குதித்து இப்படி பாறைகளை உடைப்பாங்க. இத கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா 1 கிலோமீட்டர் ஆழம் துளைக்கும் போது எல்லா பாறைகளும் ஒரே மாதிரி இருக்காதே. கண்டிப்பா இருக்காது. சில பாறைகள் கடினமா இருக்கும், சில மிருதுவா இருக்கும். அப்போ ஒரே இரும்பு வச்சு எல்லாவற்றையும் உடைச்சிருக்க முடியாதே. அவங்க வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க? அங்கதான் அவங்க உலோகவியலை கச்சிதமா பயன்படுத்தினாங்க. ஆரம்பத்துல கிணற்றோட வாய்ப்பகுதியை தோண்ட 150 முதல் 250 கிலோ எடையுள்ள ஃபிஷ் டெயில், அதாவது மீன்வால் முனைய பயன்படுத்தின. ஓ, அது அகலமா தோண்ட உதவி இருக்கும். அப்போ கடினமான பாறைகளுக்கு? ரொம்ப கடினமான பாறைகளை வேகமா உடைத்து ஆழத்திற்கு செல்ல சில்வர் இன்காட் அப்படிங்கிற கூர்மையான முனைய பயன்படுத்தினார். பாத்தீங்கன்னா ஆழம் செல்ல செல்ல பிரச்சனைகளும் அதிகமா இருக்குமே. இவ்ளோ ஆழத்துல தோண்டும் போது நிலத்தடி நீர் புகுந்து மண் சரிந்து கிணறு மொத்தமா மூடிக்கொள்ளும் அபாயம் இருக்கே. ஆமா, அந்த கேவின்ஸ் பிரச்சனை பெரிய சவாலா இருந்துச்சு. ஒரு முறை சரிந்து விட்டா பல வருட உழைப்பும் வீணாகிடுமே. அப்போ அதை எப்படி சமாளிச்சாங்க? அந்த பிரச்சனைக்கும் அவங்க கிட்ட ஒரு அற்புதமான ஹேக் இருந்துச்சு. மண் சரிந்தா அவங்க உலர்ந்த வைக்கோல பெரும் கட்டுகளாக கட்டி கிணற்றுக்குள்ள அனுப்புவாங்க. வைக்கோலா? அது எப்படி ஒரு பாறை சரிவை தடுக்கும்? எனக்கு ஒன்னும் புரியலையே. இருங்க சொல்றேன். அந்த வைக்கோல் கிணற்றோட அடியில உள்ள தண்ணீரை உறிஞ்சி பல மடங்கு உப்பி விரிவடையும். அது கிணற்றோட உள்ள ஒரு தற்காலிக தரை போல அடைத்துக்கொள்ளும். ஆஹா, செம்ம ஐடியா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதோட மேல டாங் ஆயில், அதாவது ஒரு வகையான மர விதை எண்ணெய் மற்றும் சுண்ணாம்பு கலந்த பழங்கால கான்கிரீட்டை ஊற்றுவாங்க. அது காய்ந்தவுடன் பாறை போல இறுகிடும். இருட்டிற்குள் எந்த கேமராக்களும் இல்லாம ஆயிரக்கணக்கான அடிகளுக்கு கீழே கான்கிரீட் ஊற்றி பழுது பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது மூளையை செயலிழக்க செய்யுது. ஆமா, அந்த சரிவை நிரந்தரமா சரி செய்துட்டு மீண்டும் அந்த கான்கிரீட்டை துளைத்து கொண்டு கீழே செல்வாங்க. சரி, ஒரு வழியா உப்பு நீரும் அதோட சேர்ந்து இயற்கை எரிவாயுவும் மேல வருது அப்படின்னு வச்சுப்போம். அந்த அழுத்தமான வாயுவை எப்படி பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்தாங்க? இங்கதான் ஒரு சிக்கல். மூங்கில் அப்படிங்கிறது வெறும் மரம் தானே. ஆமா, எரிவாயுவோட அழுத்தத்துல அது வெடிச்சு சிதறி இருக்குமே. இதுதான் அவங்க செய்த மாபெரும் தொழில்நுட்ப பாய்ச்சல். மூங்கிலோட உள்ளே உள்ள கணுக்களை குடைந்து அதை ஒரு நீண்ட குழாயா மாற்றி உலகத்தோட முதல் பைப்லைன்ஸை உருவாக்குனாங்க. மூங்கில் பைப்லைன்ஸா? அதெப்படி காத்து போகாம சீல் பண்ணாங்க? 2 மூங்கில்களை இணைத்து காற்று புகாம அடைக்க அதோட மேல சுண்ணாம்பும் மரத்தின் விதையெண்ணையும் கலந்த கலவைய பூசுனாங்க.
ஆனா வாயுவோட அழுத்தம் அதிகமா இருக்குமே, மூங்கில் தாங்குமா? எரிவாயுவோட அழுத்தத்தால மூங்கில் வெடிச்சு விடாம இருக்க அதோட வெளிப்புறத்துல கயிறுகளை மிக இறுக்கமா சுற்றி கட்டுனாங்க. இது ஒரு நவீனகால ஸ்டீல் பைப் போல வேலை செய்தது. இதை ஒரு நவீன பெட்ரோலியம் இன்ஜினியர் கிட்ட சொன்னா நம்பவே மாட்டார். சரி, இப்படியே இந்த தொழில்நுட்பம் பல நூற்றாண்டுகள் கடந்து 1859ல அமெரிக்காவோட பென்சில்வேனியாவுல எட்வின் ட்ரேக் வருகையால அடுத்த கட்டத்தை அடையுது. ஆமா, எட்வின் ட்ரேக் அப்படிங்கிறவரோட கண்டுபிடிப்பு தான் அமெரிக்காவில எண்ணெய் புரட்சியை தொடங்குச்சு. இந்த ட்ரேக் ஒரு பெரிய புவியியலாளர் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு சாதாரண ரயில்வே கண்டக்டர் அப்படின்னு படிச்சேன். ஆமா, சினேகா ஆயில் கம்பெனி பென்சில்வேனியால எண்ணெய் தேட ஒருத்தரை அனுப்ப நினைச்சது. ட்ரேக்கிடம் ரயில்ல இலவசமா பயணம் செய்யும் ஃப்ரீ பாஸ் இருந்ததால பயணச் செலவை மிச்சப்படுத்தலான்னு அந்த பொறுப்பு அவரிடம் கொடுத்தாங்க. ஓ, வெறும் பயணச் செலவை மிச்சப்படுத்தத்தானா? ஆனா அவர் ஒரு மாபெரும் புத்திசாலியாச்சே. அவரும் அந்த மண் சரிவு பிரச்சனையே எதிர்கொண்டாரா? ஆமா, அவருக்கும் அந்த கேவின்ஸ் பிரச்சனை வந்துச்சு. அப்போ சீனர்கள் செய்த அதே வைக்கோல் முறையை அவர் பயன்படுத்தினாரா? இல்லே, அவர் ஒரு நவீன முறையை கண்டுபிடிச்சாரு. அதுதான் டிரைவ் பைப் முறை. அது என்ன டிரைவ் பைப் முறை? அதாவது ஒரு இரும்பு குழாய நேரா பாறை வரை பூமிக்குள் சம்மட்டியால அடித்து இறக்கினார். இப்போ அந்த இரும்பு குழாய்க்குள் பாதுகாப்பா பாறையை தொலைக்கலாம். நிலத்தடி நீர் உள்ளே வராது. அட, அருமையான ஐடியா. இந்த முறைய பயன்படுத்தி தான் அவரு 69.5 அடியில எண்ணெயை கண்டுபிடிச்சாரா? ஆமா, அந்த ஒரு கிணறு ஒரு மாபெரும் எண்ணெய் புரட்சியை தொடங்கிடுச்சு. ஒரே இரவுல காளான்கள் முளைப்பது போல ஆயிரக்கணக்கான கிணறுகள் முளைத்தன. ஆனா இது ஒரு புதிய சிக்கலை உருவாக்கியதை நான் வாசிச்சேன். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் எண்ணெய் நிலத்திலிருந்து பீச்சு அடிக்குது. ஆமா, அதை எப்படி பாதுகாப்பா சேமிப்பது, எப்படி விற்பது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்போ எந்த விதிமுறைகளும் இல்ல, மார்க்கெட்ல மிகப்பெரிய குழப்பம் நிலவியது இல்லையா? சரியா சொன்னீங்க. சிலர் விஸ்கி சேமிக்கும் மர பீப்பாய்கள்ல எண்ணெய் அடைச்சாங்க, சிலர் வெள்ளப்பாகு பீப்பாய்கள்ல அடைச்சாங்க. அப்போ ஒரு வியாபாரி எனக்கு 10 பீப்பா எண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்டா அது எவ்ளோ அளவு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். கண்டிப்பா, இத தீர்க்காம வியாபாரம் செய்ய முடியாது. அதற்காக 1866ல சுதந்திரமான எண்ணெய் உற்பத்தியாளர்கள் அனைவரும் கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இங்கதான் பிறந்தது இல்லையா? ஆமா, ஒரு பேரல் அப்படிங்கிறது சரியா 42 கேலன் அளவு கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு அதை தரப்படுத்தினாங்க. ஒரு நிமிஷம், 40 அப்படின்னு வச்சிருக்கலாம், அல்லது 50 கேலன் அப்படின்னு வட்டமா வச்சிருக்கலாம். அது என்ன 42 கேலன்? இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா? அறிவியலை விட இதுல வரலாற்று சுழற்சி தான் அதிகம். இந்த 42 கேலன் அளவு அப்படிங்கிறது 1483ஆம் ஆண்டுல இங்கிலாந்தோட 3ஆம் ரிச்சர்ட் மன்னர் உருவாக்கிய ஒரு அளவு. மன்னரா? அவர் எதுக்காக இதை உருவாக்குனாரு? அப்படிங்கிற அளவீடு தான் இது. அந்த மரப்பீப்பாய்கள் தான் அப்போ சந்தையில மிக மலிவாக கிடைச்சது. ஓ, அது மட்டும் இல்லாம அதோட எடையிலே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்வாங்களே. ஆமா, ஒரு 42 கேலன் பீப்பாயில எண்ணெயை நிரப்பினா அதோட எடை சுமார் 300 பவுண்டுகள் இருக்கும். அதாவது ஒரு மனுஷன், ஒரு சாதாரண தொழிலாளி தனியா உருட்டிச் செல்லக்கூடிய அதிகபட்ச எடை இதுதான். கரெக்ட். இன்னைக்கு நியூஸ்ல நாம கேக்குற சர்வதேச கச்சா எண்ணெய் பேரல் விலை அப்படிங்கிறது 15ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேய மன்னர் எவ்வளவு வைன் குடிச்சார் மற்றும் 19ஆம் நூற்றாண்டு தொழிலாளி ஒருவரால் எவ்வளவு எடையை தூக்க முடிந்தது என்பதை பொறுத்து அமைந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. வரலாற்றுல பல முடிவுகள் இப்படித்தான் எதேச்சையா எடுக்கப்படுது. இந்த தரப்படுத்தல் வந்த உடனே எண்ணெய் வியாபாரம் ஒரு மாபெரும் மொனோப்பலியா மாறத் தொடங்குச்சு. இங்கேதான் ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற பெயர் உள்ளே வருது. எண்ணெய் தொழிலோட முகவரியையே மாத்தினவர். ஆமா, ஆனா அவர் கிணறுகளை தோண்டுவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஏன்னா கிணறு தோண்டுவது லாட்டரி சீட்டு வாங்குவது போல, எண்ணெய் வரலாம், வராமலும் போகலாம். அதேதான். ஆனா அந்த எண்ணெயை சுத்திகரிக்கும் ரிஃபைனிங் ஆலைகள்ல தான் முழு அதிகாரமும் இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். மிக துல்லியமான பார்வை. அவர் ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்கி முழு சந்தையையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஒரு தந்திரம் செய்தார். ஆமா, போக்குவரத்து நிறுவனங்களோடு ரகசியமா பேசி ரயில்வே தள்ளுபடிகளை பெற்றார். இதனால மற்ற நிறுவனங்களை விட மிக குறைந்த செலவுல அவரால் எண்ணெய் எடுத்துச் செல்ல முடிஞ்சது. ஆக தனது போட்டியாளர்களை விட மிக குறைந்த விலையில அவர் எண்ணெயை விற்றார். அவங்க நஷ்டமடைந்து நிறுவனத்தை மூடும்போது அதை மிக குறைந்த விலைக்கு ராக்ஃபெல்லரே வாங்கிக்கிட்டாரு. ஆமா, அந்த மொனோபொலி தந்திரத்தின் மூலமா 1890கள்ல அமெரிக்க எண்ணெயில 75 முதல் 90% தவறு தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாரு. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான அறிவியல் முரண்பாட்டை பத்தி பேசியே ஆகணும்.
19ஆம் நூற்றாண்டோட இறுதியில ராக்ஃபெல்லர் உட்பட ஒட்டுமொத்த உலகமும் தேடியது இன்னைக்கு நாம வாகனங்கள்ல பயன்படுத்துற பெட்ரோல் அல்ல. ஆமா, அப்போ கார்கள் கண்டுபிடிக்கப்படல. வீடுகள்ல விளக்கெரிக்க திமிங்கல எண்ணெய்க்கு பதிலா ஒரு பாதுகாப்பான எரிபொருள் தேவைப்பட்டது. அதுதான் கியூரோசின், அதாவது மண்ணெண்ணெய். எனக்கு இந்த டிஸ்டிலேஷன் முறையில ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? கச்சா எண்ணெய சுத்திகரிக்கணும்னா அதை சமைப்பது போல கொதிக்க வைப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி கொதிக்க வைக்கும்போது கியூரோசின் நேரடியாக கிடைச்சிடுமா? இல்ல, கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பல வகையான ஹைட்ரோ கார்பன்களின் ஒரு கலவை. அது ஒரு சூப் போல. அது ஒரு பெரிய தொட்டியில வச்சு சூடாக்கும்போது ஒவ்வொரு வேதிப்பொருளும் ஒவ்வொரு வெப்பநிலையில கொதித்து ஆவியாகும். இப்போ முதல்ல எந்த திரவம் ஆவியாகி வரும்? மிக குறைந்த வெப்பநிலையில முதல்ல ஆவியாகி வருவது மிகவும் லேசான திரவம். அதுதான் கேசலின், அதாவது பெட்ரோல். அதைவிட அதிக வெப்பநிலையில தான் கிரோசின் ஆவியாகி வரும். ஓஹோ, அப்படி என்றால் அவங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். விளக்கு எரிக்க மண்ணெண்ணையும் வேற பயன்பாட்டிற்கு பெட்ரோலும் கிடைச்சிருக்குமே. இது மிகப்பெரிய லாபம் தானே. அங்கதான் இந்த கேசோலின் பாரடாக்ஸ் வருது. கேசோலின் பாரடாக்ஸா? அது என்ன? கேசோலின் மிக குறைந்த வெப்பநிலையிலேயே கொதித்து ஆவியாவதால அது மிக வேகமா தீப்பற்றி வெடிக்கும் தன்மை கொண்டது. ஓ, ஹைலி வாலடைலா இருக்கும். ஆமா, அதனால வீடுகளில் உள்ள விளக்குல அதை ஊற்றினா விளக்கு எரியாது, வீடே வெடித்து சிதறிடும். அடப்பாவமே, அப்படியென்றால் இந்த கேசலினா அவங்க என்ன செய்தார்கள்? அத ஒரு எந்த பயன்பாடும் இல்லாத அருவருப்பான இண்டஸ்ட்ரியல் கார்பேஜ், அதாவது தொழிற்சாலை குப்பையாகவே பார்த்தாங்க. அப்போ அந்த குப்பையை எப்படி அழிச்சாங்க? என்ன செய்யுவது அப்படின்னு தெரியாம இரவு நேரங்கள்ல அந்த கேசோலின் அப்படியே கொண்டு போய் நதிகள்ல கொட்டினாங்க, அல்லது பெரிய குழிகளை தோண்டி அதுல ஊற்றி எரிச்சிட்டாங்க. நதிகள்ல கேசோலின கொட்டுவதா? இன்னைக்கு யாராவது இப்படி செய்தா சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கே தொடரலாம். ஆனா ஒரு காலத்துல அது வெறும் குப்பை. ஆனா ராக்ஃபெல்லர் எதையும் வீணாக்குவதை விரும்பாதவர். அந்த தொழிற்சாலை குப்பையான கேசோலினை வீசாம தனது ரிஃபைனிங் ஆலைகள்ல உள்ள இயந்திரங்களை இயக்க ஒரு எரிபொருளா பயன்படுத்த தொடங்கினார். எப்படியாவது அந்த கழிவையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா ஒட்டுமொத்த உலகமும் எப்போ அந்த கேசோலினோட அருமையை புரிஞ்சுகிட்டது? 1885ல ஜெர்மனில கார்ல் பென்ஸ் உலகத்தோட முதல் ஆட்டோமொபைலை கண்டுபிடிச்சப்போதான் அந்த புரட்சி நடந்தது. ஓ, கார்கள் வந்த பிறகு பெட்ரோலுக்கு டிமாண்ட் வந்ததா? ஆமா, கார்களோட என்ஜின்களுக்குள்ள ஸ்பார்க் பிளக் மூலமா ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தி தான் என்ஜினை இயக்கணும். அதுக்கு மிக வேகமா ஆவியாகி வெடிக்கும் தன்மையுள்ள ஒரு எரிபொருள் தேவைப்பட்டது. அட, வீடுகள்ல எந்த வெடிக்கும் தன்மை காரணமா கேசோலின் நிராகரிக்கப்பட்டதோ அதே வெடிக்கும் தன்மை தான் கார் இன்ஜின்களுக்கு தேவைப்பட்டது. சரியா சொன்னீங்க. கார்களோட வருகையால நதிகள்ல வீசப்பட்ட அந்த நச்சுக்குப்பை ஒரே இரவுல உலகத்தோட மிக விலையுயர்ந்த எரிபொருளா மாறியது. அதே சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்புகளை கண்டுபிடிச்சதால வீடுகள்ல கிரோசின் விளக்குகளோட தேவை குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா, என்ன தொழில் அழிந்துவிடும் அப்படின்னு நினைச்ச நேரத்துல சரியா கார்கள் வந்து அந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு பல மடங்கு பெரிய உச்சத்திற்கு எடுத்துச் சென்றன. இந்த மாற்றத்தோட உச்சகட்டமா ராக்ஃபெல்லருக்கு நடந்ததை நினைச்சாதான் வியப்பா இருக்கு. 1911ல அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ராக்ஃபெல்லரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனம் ஒரு சட்டவிரோத மொனாபொலி அப்படின்னு தீர்ப்பளிச்சு அதை 34 வெவ்வேறு நிறுவனங்களா உடைச்சது. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்கிற எக்ஸான், ஷெவ்ரான் போன்ற பிரம்மாண்ட நிறுவனங்கள் எல்லாமே அந்த உடைந்த மரத்தோட கிளைகள் தான். நீதிமன்றம் அவர் சாம்ராஜ்யத்தை அழிக்க நினைச்சது. ஆனா நிறுவனம் 34ஆக உடைக்கப்பட்ட அதே நேரத்துல அமெரிக்காவுல கார்களோட விற்பனை வெடிச்சது. கேசலினுக்கான தேவை விண்ணை முட்டியது. கரெக்ட். இதனால அந்த 34 நிறுவனங்களோட பங்குகளின் மதிப்பும் கிடுகிடுனே உயர்ந்தது. தனியா பிரிந்த ஒவ்வொரு நிறுவனமும் பல 100 கோடி லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ராக்ஃபெல்லரோட சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்து அவர் உலகத்தோட முதல் பில்லியனரா மாறினார். தண்டனை அப்படின்னு நினைச்சது அவருக்கு ஒரு மாபெரும் பரிசா மாறிடுச்சு. வரலாற்றோட முரண்பாடுகளை பாத்தீங்களா? நாம இதுவரை பேசின அனைத்தையும் கொஞ்சம் தூரத்திலிருந்து ஒட்டுமொத்தமா பார்த்தா தேடலும் தேவையும் மனிதனோட கண்டுபிடிப்புகளும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கிறது புரியும். ஆமா, உணவை பதப்படுத்த உப்ப தேடிய பயணம் தற்செயலா எண்ணெயில முடிஞ்சது. அத செனெக்கா மக்கள் மருத்துவத்துக்கும் பலி நிவாரணியாகவும் பயன்படுத்தினாங்க. அப்புறம் சீனர்கள்
உப்பிற்காக மூங்கில பயன்படுத்தி ஈர்ப்பு விசை இயற்பியலின் உதவியோடு டீப் ட்ரில்லிங் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாங்க. பின்பு அது விளக்கி எரிய கியூரோஷினமா மாறியது. அந்த காய்ச்சி வடித்தல் முறையில வந்த கேசோலினை நதிகள்ல குப்பையா வீசினாங்க. பின்பு கார்கள் வந்ததும் அதே குப்பை இன்னைக்கு உலகை இயக்கும் பிரம்மாண்ட சக்தியா மாறி ராக்ஃபெல்லருக்கு ஒரு மாபெரும் மொனோபொலி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. எந்த ஒரு பொருளுக்கும் தன் மதிப்பு என்னவென்று தெரிவதில்லை. அதை எப்போ எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் அதோட முழு சக்தியும் அடங்கியிருக்கு. ரொம்ப ஆழமான கருத்து. சரி, நாம இந்த விரிவான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, நீங்க இப்போ உங்கள சுற்றி பாருங்க. இன்னைக்கு எந்த பொருளை நாம கழிவு அப்படின்னு தூக்கி எறிகிறோமோ அல்லது அதை அழிக்க கோடிக்கணக்குல செலவு செய்யறோமோ, அதுவே நாளைய உலகை இயக்கும் புதிய எரிபொருளாகவோ உலக மாற்றும் மாபெரும் சக்தியாகவும் மாறக்கூடும் இல்லையா? ஒரு காலத்துல கேசோலின் நதிகள்ல வீசப்பட்டது போல இன்னைக்கு நாம வீசும் எந்த கழிவு நாளைய உலகோட தலையெழுத்த மாட்டப் போகுது அப்படின்னு சிந்திங்க. விடைபெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள்.